20,000 இந்தியர்களை கொன்று குவித்த பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது அவமானம் என்று ஐநா சபையில் இந்தியா கடுமையாக சாடியுள்ளது. ஆயுத மோதலில் பொதுமக்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் நிரந்தர தூதர்கள் பர்வதனேனி ஹரிஸும் அசிம் இப்திகார் அகமதும் பங்கேற்றனர். முதலில் பேசிய பாகிஸ்தான் தூதர் அசிம் இப்திகார் அகமது இந்தியா நிறுத்தி வைத்துள்ள சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி தண்ணீர் என்பது உயிர், போரின் ஆயுதம் அல்ல என்று கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய பர்வதனேனி ஹரிஸ் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். 65 ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் 3 போர்கள் மற்றும் ஏராளமான பயங்கரவாத தாக்குதல்களின் மூலம் மீறியுள்ளதாக கூறினார். கடந்த 40 ஆண்டுகளில் 20,000 இந்தியர்கள் பயங்கரவாத தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது மிகுந்த அவமானம் என்றும் கடுமையாக சாடினார். India has experienced decades of Pakistani-sponsored terrorist attacks across our borders. This has ranged from the horrific 26/11 attack on the city of Mumbai to the barbaric mass murder of innocent tourists in Pahalgam in April 2025. The victims of Pakistani terrorism have been predominantly civilians, since its objective has been to attack our prosperity, our progress and our morale. For such a nation to even participate in a discussion on protection of civilians is an affront to the international community. நீண்ட காலமாக இந்தியா அமைதியுடன் இருந்து வருவதாக குறிப்பிட்ட ஹரீஷ், பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் மக்களை கொல்வதையும் மத வழிபாட்டு தலங்களை தாக்குவதையும் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதாக கூறினார். 2012ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் துல்புல் திட்டத்தை பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் தாக்க முயற்சித்ததாகவும் ஹரீஷ் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் இழிவான செயல்கள் இந்தியாவின் திட்டங்களில் பாதுகாப்பிற்கும் பொதுமக்களின் உயிருக்கும் தொடர்ந்து ஆபத்தை விளைவிப்பதாகவும் ஹரீஷ் கடுமையாக சாடினார்.